இது வரைக்கும் வந்த 8 சீசன்லயே இந்த டிக்கெட் டு ஃபினாலேவே இவ்ளோ இன்ட்ரெஸ்டோட இன்டென்சிவா வெறியோட விளையாடுறது இந்த சீசன் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்க மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இந்த டிடிஎஃப் டாஸ்க பாக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லணும்னா இந்த டிடிஎஃப் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருந்த போல்ல ஹையஸ்ட் ஓட்ஸ் வந்துச்சு. பட் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அப்புறம் முத்துக்கிட்டே ஒரு பெரிய மாற்றம். அது காரணம் இந்த டிக்கெட் ஃபினாலேவே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் தான். இதுல நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் சேகரிச்சு வச்ச பேரு அண்ட் இந்த டிக்கெட் ஃபினாலேல லைட்டான பர்ஃபார்மன்ஸை மட்டும் போட்டிருந்தாவே அதை அப்படியே காப்பாத்திட்டு கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்றாரு தெரியுமா? அது ஒரு சில மக்களுக்கு முத்து மேல இருக்கிற அபிப்பிராயத்தையே மாத்துது. இந்த அளவுக்கு இன்டென்சிவா ஒவ்வொருத்தரும் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க பாக்குறாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நேத்து என்ன நடந்துச்சுன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரயானுக்கும் முத்துவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ரயான் என்ன கேட்டாரு, முத்து ராணுவ பண்ணது எத்திக்கலா இல்ல அப்படின்னு நீ சொன்ன தெரியுமா? அப்போ நேத்து என்ன காலி பண்ணணும்னு போட்ட பிளான் யாரோடது? என்னோடது தான் அப்படின்னா அதுவும் எத்திக்கல் கிடையாது. நேத்து அவன் ஒருத்தனை காலி பண்றதுக்காக இண்டிவிஜுவலா அடி ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக 5 ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் ஒன்னு கொன்னீங்க தெரியுமா? அது சுத்தமா எத்திக்கலே கிடையாது ராஜா. ஒரு திருத்தம், 1 ஜெயிக்க முடியாதுன்னா கிடையாது. போர்ட்ல யாரெல்லாம் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்காங்களோ அவங்களை காலி பண்ணணும்ன்றதுதான் எங்க பிளான். சோ ஒன்னதான் காலி பண்ணணும்னு நினைச்சு நாங்களாம் பிளான் போட்டு பண்ணணும்னு சொல்லி ஒன்ன பெரிய ஆளாக்கிக்காத அப்படின்னு இந்த பீஸ் அந்த பீஸ் மாறி மாறி அடிச்சுக்க. நீ அவன் ஒன்னு அடிக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். ஒரு பாயிண்ட்ல முத்து எக்ஸ்பிளைன் பண்றத அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் ரயான் இந்த மாதிரி வாயை வச்சுக்கிட்டு. அது நம்ம முத்துக்கு என்ன தோணுச்சோ, எதுக்கு வாயை இப்படி வச்சிருக்க, எப்படா வச்சிருக்கேன், நார்மலா தான் வச்சிருக்கியா, ஆமா சரி விடு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த டாபிக் குள்ள போயிட்டாரு. நம்ம அவர் வாயை உத்து பார்த்த வரைக்கும் அப்படி ஒன்னும் தப்பா தெரியல. ஜூம் கூட பண்ணி பார்த்தோம். பட் முத்து அவர் வாயில இருந்து என்னத்த அப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணலாம். பட் ரயான் அதை பெருசா பொருட்படுத்தல அப்போதைக்கு மட்டும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அப்போதைக்கு நான் 100% ஃபிட்டா கூட இல்ல, அதுக்கே எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஒன்னாலாம் ஒண்ணும் கிடையாது, ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கவங்க மட்டும் தான். அட ஒத்துக்குங்கடா எப்பா, அப்ப நீங்க மட்டும் அலையன்ஸ் போடலையா? கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அது நாங்க கட்சியில தானே பண்ணோம் அப்படின்னு ஜாக் சொல்ல. அதான் ஜாக் சொல்றேன், ஒருவேளை நீங்க அதை இங்க பண்ணிருந்தா இப்படின்னு கேட்டாரா. அப்ப நம்ம ரயான் என்ன காலி பண்ணதான் பிளான் போட்டிருக்கானுங்க, சோ பயந்து தான் பண்றாங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு மஞ்சரி அப்பவே சொன்னாங்க, தேவையில்லாத வார்த்தை விடாத ரயான் அப்படின்னு. சோ இந்த பீஸ் இப்படி வாய் விட்டுற கூடாது, பயந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. பட் உண்மை என்னன்னா அதான் உண்மை. என்னடா அது எது? ரயானை காலி பண்ணலனா நம்மள காலி பண்றோம் அப்படின்றது முத்துக்கும் தெரியும், மத்த பீஸுங்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த பீஸை ஃபர்ஸ்டே அடிச்சு காலி பண்ணாங்க. பட் ரயான் பேசினதுக்கு முத்து என்ன சொன்னாரு, இப்படி எல்லாம் பேசி நீ என்ன ப்ரொவோக் பண்ணலாம் நினைக்காத ரயான் அப்படின்னு சொல்ல. சத்தியமா நானும் ப்ரொவோக்லாம் பண்ணல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ரயான் சொல்ல. உன்னை பார்த்து பயந்து விளையாடுறதுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு முத்து. சோ ரெண்டு பேருமே ஒவ்வொரு பாயிண்ட்ல வார்த்தையை விட்டது LHS is equal to RHS மாதிரி ஆயிப்போச்சு. சோ ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்குன்னு ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் யாரு தப்பு பண்றாங்களோ அவங்க தான் மேஜர் மிஸ்டேக் பண்ணவா கணக்கு as per பஞ்சாயத்து. Draw the match. இப்ப ரயான் என்ன சொன்னாரு, நீ தான் பயந்து ஆடலன்னு சொல்றல, இதுக்கப்புறம் எப்படி ஆடுறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்க. நான் அப்படிதான் ஆடிட்டு இருக்கேன், உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நான் எதுவும் பண்ண முடியாது இப்படின்னு முத்து சொல்ல. ஜாக்கும் மஞ்சரி உள்ள பூந்து, டேய் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறது நல்லாவே இல்லடா அப்படின்னாங்க. சோ முத்து அவனை ஸ்டாப் பண்ணுங்க, என்ன முத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் என்ன பயந்துட்டியா கீந்துட்டியான்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன். முத்து உன்னை ப்ரொவோக் பண்ற அளவுக்குலாம் நீ ஒன்னும் பெருசா பண்ணல அப்படின்னு இந்த பீஸ் கவுண்டர் கொடுக்க. ஒரு ஓரமா முத்து மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதானே நம்ம ஜாக்குக்கு. சோ கை கட்டாதடா அப்படின்னு பாசமா தான் சொன்னாங்க. ஏய் இதெல்லாம் சரி போங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ரயானும் ஜாக்குக்கு தம்பி மாதிரி தானே, சோ அவர்கிட்டயும் பாசமா சொன்னாங்க, டேய் இப்படி சொல்லாதடா ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இவரையும் கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா பாவம் அதுவே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல பேக் ஃபயர் ஆயி போச்சு. நம்ம ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்னு செஞ்சிடறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி யாரு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி டீடைலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு ஆப்பாக அமைந்தது. எப்படின்னு டீடைலா சொல்றேன் கேளுங்க. இப்ப ரெண்டு பேர் பிரிஞ்சு தனித்தனியா போயிட்டாங்களா. அப்ப முத்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அவனை பார்த்துட்டு நாங்க பயந்துட்டோம்னு சொல்றான்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவன் மட்டும் என்ன பண்ணா, யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு பொண்ணுங்களோட விளையாண்டான். அவன் பொண்ணுங்களோட எல்லாம் விளையாடல, யாரெல்லாம் அவனுக்கு த்ரெட்னு நினைச்சாங்களோ அவங்கள ஆர்டர் வைஸ் காலி பண்ணா. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிலாம் சொல்லாத. ஏதாவது ஒரு பொண்ணு போறப்போ 4-5 பசங்க சேர்ந்து காலி பண்ணாங்களா? இல்ல இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி பார்த்துட்டு இருந்தாங்க. சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் கனெக்ட் பண்றாரு. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? சோ இப்ப நம்ம ஜாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணாங்க. ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன்ல இந்த கேலி பண்றது, மார்க் பண்றது, கிண்டல் பண்றது இதெல்லாம் பண்ண கூடாது ரயான், நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்களா. பாத்தியா இவ இப்படி தான் பண்றான், நான் தான் அப்படின்னு என் பக்கம் திருப்பி விடுறான் அப்படின்னவும் இந்த ரெண்டு பீஸுங்களும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் உன்ட்ட நான் பேச மாட்டேன் போ அப்படின்னு கோச்சி ஜாக் போனாங்களா. போ அப்படின்னு அவரும் விட்டாரு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப ஜாக் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இவன் நடிச்சிட்டானா எதிர்க்கட்சிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு அங்க போய் பேசி அவன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு ப்ரூவ் பண்ண
ட்ரை பண்ணாங்க. அங்கேயும் பெருசா வேலைக்கு ஆகல. சோ வீட்டுக்குள்ள போய் தீபக் அண்ணன்ட்ட தனியா போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்காங்க வண்டியை. என்னடா விஷயம் தெரியுமாடா? என்னது? ஆக்சுவலா ஜாக்க பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நீங்க இருக்க ஊடு சோனியம் புச்ச ஊடு, அங்க போய் அப்படி இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தங்களுக்கு வில்லன் ஆகியே தான் ஆக வேண்டும். அதுவும் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு வர்றப்போ, அதுல ஒரு டேக் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா ஒருத்தருக்கு நீங்கள் வில்லன் ஆகியே ஆக வேண்டும். அதானே உலக வழக்கம். இந்த பக்கம் நம்ம முத்து வேற மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3வது என்ன காலி பண்ணா. அப்போ என்ன பார்த்துட்டு அவன் பயந்துட்டான்னு நான் சொல்லவா? முத்து, நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், நான் உங்க எல்லாரையும் சேர்த்துன்னு தான் சொன்னேன், நீ மட்டும் என்ன பார்த்து பயந்தன்னா சொல்லவே இல்லை இப்படின்னு சொல்ல மஞ்சரி என்ன சொன்னாங்க, நீ எல்லாரும் தான் சொன்ன, ஆனா அது எப்படி தெரியுமா கன்வே ஆச்சு, உன் மேல பயந்துட்டு தான் எல்லாரும் சேர்ந்து வந்து செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாதிரிலாம் இல்ல, நம்ம ரயான் தெளிவாவே சொல்றாரு, என்ன பார்த்து பயந்துட்டு தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன அடிச்சீங்க அப்படின்னு. அப்புறம் சுத்தி வளைச்சு ஒத்துக்கிட்டாரு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. நான் அப்படி சொல்லல, மேபி உங்களுக்கு அப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே இப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம முத்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. டேய், நான் பண்றது ப்ரோவோக்கிங்னா அப்ப இது பேர் என்ன அப்படின்னு இந்த பீஸும் ஒரு பாயிண்ட் புடிச்சிக்கிச்சு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் கட்சியா ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு மாறி மாறி கை கொடுத்துக்கிட்டு அப்போதைக்கு சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி இருக்கட்டும். ஆனா இதுக்கு என்னதான் வாக்குவாதமா இருந்தாலும் ரயான் தெளிவா சொல்ல வந்தது என்னன்னா, என்ன பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்றதுதான். அதுக்கு முத்து எப்பவும் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பயப்படுற அளவுக்குலாம் நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு திரும்ப பேசினது இவரோட தப்பு. இதுக்கு மஞ்சரி மாதிரி ரெண்டு பக்கமும் பேசிட்டு போயிருந்தா பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்ல ரயான் பண்ணதுதான் தப்பு, நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ரயான் பக்கம் டேக் எடுத்தது ஜாக்கோட தப்பு. பட் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அவன் பண்ணது தப்பு இவன் பண்ணது தப்புன்னு சொல்லாம இருக்கிறது பவித்ராவோட தப்பு. ஒத்துக்கிறியா? இப்ப டிக்கெட் டு ஃபினாலேவோட அடுத்த டாஸ்க் அது என்னவென்றால், இந்த டாஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ். இதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எதுக்காக நீங்க அதுக்கு டிசர்விங் அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி 60 செகண்ட்ல முடிக்கணும். சோ ஸ்டார்ட்னு சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப்னு சொல்றப்ப பேசி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்டார்ட் பண்ணு. சோ ஒரு பீஸுங்களாம் வந்து பேசிச்சிங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லிருங்கப்பா யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டாரு பிக் பாஸ். உசாருப்பா இந்த பீஸ் எங்க தட்டினா என்ன கிளம்பும் அப்படின்றது நம்ம பிக் பாஸுக்கு சொல்லியா கொடுக்கணும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சோ நமக்கே தெரிஞ்சு போச்சு இருக்கலே லீஸ்ட் ஓட்டு யாரோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி மஞ்சரி அப்படின்ட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஏமாத்த முடியும், நம்மள ஏமாத்த முடியுமா? நம்ம யாரு? அவங்களுக்கு மேல நம்பர் 1 கேடி. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த 3 பாயிண்ட்டுமே நான்லாம் தர மாட்டேன், உங்க டீம்ல இருந்து நீயா ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு பாயிண்ட உருவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோத்து விட்டார். இப்ப மஞ்சரி மூளை எப்படி யோசிக்கும் அப்படின்றது நம்ம மூளைக்கு நல்லாவே தெரியும். யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு பாயிண்ட உருவிட்டாங்க. அது யாருன்னா விஷால், ரயான் மற்றும் ராணவ். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். சோ ஸ்கோர் போர்ட்ல இப்போ வரைக்கும் பார்த்தா இருக்கறதுல லீஸ்ட் நம்ம முத்துக்குமரன் தான். ஒன்லி 1 பாயிண்ட் தான் வச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா 2 பாயிண்ட்ல நம்ம கண்ணம்மா விட்டுக்கார். இப்போ அடுத்த டாஸ்க் டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. இப்போ புரிஞ்சிருக்குமே என்ன டாஸ்க்னு. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. எஸ், ஒரு கால் வரும். அந்த காலில் டாஸ்க் தெரிவிக்கப்படும். போனை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அச்சி புச்சி ஓடி வந்து தொடணும். யார் ஃபர்ஸ்ட் தொடறாங்களோ அவங்க தான் கால் அட்டென்ட் பண்ண முடியும். அப்படி அட்டென்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை அவங்க பண்ணக்கூடாது, அவங்க சூஸ் பண்ற ஒரு பர்சன் பண்ணணும். ஒருவேளை இவங்க சூஸ் பண்ண பர்சனுக்கு அந்த டாஸ்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா மத்த யாரையாவது கன்வின்ஸ் பண்ணலாம். அப்படியும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்ற பட்சத்துல யார் போன் எடுத்தாங்களோ அவங்களுக்கு -1 புள்ளி. ஒருவேளை இவங்க சூஸ் பண்ண ஆள் அந்த டாஸ்க் செஞ்சு முடிச்சிட்டா போன் எடுத்தவங்களுக்கு 3 புள்ளி. அதுல இருந்து அவங்க பாரபட்சம் பார்த்து 1 பாயிண்டோ 2 பாயிண்டோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்பொழுது போன் அடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி நம்ம தீபக்கண்ண உட்காந்துக்கிட்டு போன் வந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன், இருந்தாலும் நான் முடிவு பண்றவங்க தான் போன் எடுக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு. போன் அடிச்சுது. அங்க இருந்து குடுகுடுன்னு இந்த 2 பீஸும் ஓடி வந்துச்சா. இதுல யாரு ஃபர்ஸ்ட் தொடுறாங்கன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே டைம்ல தான் தொட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள யார் தொட்டதுன்ற வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்பவே ஜாக்கும் சரி தீபக்கும் சரி ஃபர்ஸ்ட் முத்து தான் தொட்டான்னு சொன்னாங்களா. சோ ஹையஸ்ட் ஓட்டிங் பேசிஸ்ல டபுக்குன்னு முத்து கால் எடுத்து பிக் பாஸ்ட பேசறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இத பார்த்த ரயானுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்டா பேசிட்டு இருக்கிறோம் நம்ம 2 பேரும், யார் ஃபர்ஸ்ட் தொட்டோன்னு சொல்லி அதுக்குள்ள எப்படி நீ போன் எடுக்கலாம், இதெல்லாம் நியாயமே இல்ல, தர்மமே இல்ல அப்படின்னு தனியா போய் அங்க பேசிட்டு இருக்காரு. நீ எங்கயா பேசிட்டு போ அப்படின்னு நம்மால் பிக் பாஸ் கூட கடல போட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லிக்கிட்டு இருக்கே பாயிண்ட் என்ன அப்படி. சரி, யாரு இத ஃபர்ஸ்ட் தொட்டா அப்படின்றத கொஞ்சம் குறும் பட்டமா ஜூம் பண்ணி பார்க்கலாமா. இதுல அப்படியே நல்லா உத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஃபாஸ்டா ஓடி வராங்களா. அதுல ஃபர்ஸ்ட் அந்த பூத்த தொட்டதே நம்ம முத்து தான். கொஞ்சம் ஸ்லோவா தான் நம்ம ரயான் தொடுறாரு. சோ முத்து இஸ் தி வின்னர். நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு பசிக்க பத்திரேடி. இப்போ இவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் கப்ப கவுத்து வச்சிருப்பாங்க. அது அப்படியே 10 9 8 7 6 5 4 3 2 1 இப்படின்ற ஆர்டர்ல அடுக்கணும். அதுவும் 90 செகண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஜாக் கிட்ட போய் கேட்டாரு, என்னை விட ரயான் நல்லா ஆடுவான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு எஸ் ஆயிடுச்சு இந்த பீஸ்.
அதுக்கப்புறம் மஞ்சரி வாலண்டியரா வந்து நான் பண்றேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்பயாவது கொடுத்துருக்கணும். இல்ல உன்னை விட ரயான் நல்லா ஆடுவான், அவன்கிட்ட போய் பேசுறேன், அப்பதான் திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு பயங்கரமான பிளான் எல்லாம் போட்டு ரயான் கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா காலையில அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இது வரைக்கும் அந்த டாஸ்க்ல நான் எங்கேயுமே தோத்ததில்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. அதை நம்பி மஞ்சரியை விட்டு ரயான் கிட்ட போய் கொடுத்தாரு. அவர் ஆல்மோஸ்ட் அடிக்கிட்டாரு. ஆனா பதட்டத்துல முக்காவாசி தான் முடிச்சாரு. பாக்குறானே இப்ப நம்ம முத்து பீஸ் சும்மா இருக்குமா? வெளியே சொல்றப்ப மட்டும் ரயான் பரவாயில்ல ரயான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன், இவன்ட்டு கொடுத்துருக்கவே கூடாது, மஞ்சரி கிட்ட தான் கொடுத்துருக்கணும், நான் தோத்ததே இல்லைன்னா சொன்னானே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த பீஸும் டஃப் எல்லாம் கொடுத்துச்சு, ஆனா முடிக்க முடியல. இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்ல. இது முத்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்? ஏன்னா இன்னும் அந்த பாயிண்ட் போர்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்காரு. வலிக்குமா இல்லையா? ஏன்னா மத்த பீஸை கம்பேர் பண்றப்போ நான் வெறியா ஆட போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்லாம் யோசிச்சு வச்சிருந்தாரு. கட்சியில நான் தான் லாஸ்டா அப்படின்றது முத்துவோட மூளையை போட்டு பிழிஞ்சி கடைஞ்சி கொடைஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஆளு. தலைவலி வரும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த போன் கால தீபக் அண்ணா எடுத்தாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னவென்றால் 360 செகண்ட்ல 5 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். இதுக்கு யாரை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு யோசிக்காம ராணுவ பேரை சொல்லி விட்டாரு அண்ணே. அண்ணா பாடியை வச்சு எடை போட்டாரு. அதுக்கு பதிலாக யாரு சாப்பிடாம இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் மைண்ட் கேமை யூஸ் பண்ணி நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. இருந்தாலும் 5 லிட்டர் குடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. கொஞ்சம் டைம் இருந்தா கூட குடிக்கலாம். ஆனா வெறும் 6 நிமிஷத்துல எப்படிப்பா அவ்வளவு தண்ணி குடிக்க முடியும்? ஆக மொத்தத்துல இந்த டாஸ்க்ல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, யாருக்கு எது கொடுத்தாலும் அது கண்டிப்பா முடிக்க முடியாத மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் மண்டை பயங்கரமா யோசிச்சு இருந்திருக்கு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சோ நம்ம ராணவும் ட்ரை பண்ணாரு, குடிச்சாரு, ஆல்மோஸ்ட் 2 லிட்டர் முடிச்சிட்டாருன்னு வச்சுங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை வேற அந்த பிளாஸ்மா டிவில போட்டு காமிச்சிட்டாங்க போல இருக்கு. இதை பார்த்த இந்த பீஸுங்களோட மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே. நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரெல்லாம் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு அந்த பக்கம். அந்த அளவுக்கு எடுத்துருக்குது வாந்தி. ஆனா நம்ம ராணுவ கடைசி ஒரு சில செகண்ட்ல கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன நம்பி நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்காக முடிஞ்ச அளவு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்து குடிச்சாரு. ஐயோ கான்டெக்ட் தப்பா போச்சே. அதாவது வாந்தி எடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தண்ணியை குடிச்சாருன்னு சொல்ல வந்தேன். ஒரு பாயிண்ட்ல கண்ணெல்லாம் கலங்கி அங்க இருந்து வெளியே வந்தாரு. ஏன்னா வாந்தி எடுக்கிறப்ப கண்ணுல இருந்து தண்ணி வர்றது சகஜம் தானே. சோ அப்படி வர்றப்போ ராணுவ என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? அண்ணே மத்த யாரும் என்ன ட்ரஸ்ட் பண்ணாதப்போ நீ பண்ண பாரு, அதுக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லடா எனக்காக நீ செஞ்ச பாரு, அதுக்கு தேங்க்ஸ் டா அப்படின்னு மாறி மாறி நன்றி மழையா பொழிஞ்சிட்டாங்க. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பட் எனக்கு ஒரு டவுட், இப்போ டாஸ்க் பண்ண ராணுவுக்கும் சரி, பின்னாடி வந்த ஒரு சில பீஸுங்களுக்கும் சரி, டியூரேஷன் அங்க ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி முத்துக்காக ரயான் பண்றப்போ அங்க வச்சிருக்கணும் தானே, ஏன் வைக்கல? அவ்வளவுதான் பயாஸ்ட். முத்துக்குன்னு உடனே பயாஸ்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரயானை வச்சு ஏதாவது பண்ணா முத்துக்கும் ரயானுக்கும் கிளாஷ் வரும். அதானே உங்க பிளான்? சொல்லுங்க, அதானே உங்க பிளான்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அடுத்த டாஸ்க் நம்ம ஜாக் அவர்களுக்கு. அது என்ன தெரியுமா? நீங்க யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணும். அப்படி சூஸ் பண்ண பர்சன் இதுக்கப்புறம் இந்த டிக்கெட் டு ஃபினாலேல விளையாட முடியாது. பட் போர்ட்ல அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். அண்ட் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸும் அவருக்கும் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. என்ன யோசிச்சாங்களோ தெரியல, நம்ம ஜாக்கு பொசுக்குன்னு கண்ணம்மா வீட்டுக்கார சொல்லிட்டாங்க. என்ன தேடுறாங்க? ஏமா என்ன ஏமா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு. எப்படியும் ஒத்துக்க மாட்டாருன்றது அவருக்கும் தெரியும், பார்த்த நமக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன கேட்டாரு, நான் இதை பண்றேன், ஆனா இன்னும் எத்தனை டாஸ்க் இருக்கு அதை மட்டும் சொல்லு, அதை வச்சு முடியுமா முடியாதான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்க, அது எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல, அதனால நீயே பண்ணாத அருண் அப்படின்னு சொல்லி இவங்களே வேணான்னு ஒத்துக்கிட்டே அவங்களையும் வேணான்னு ஒத்துக்க வச்சு -1 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா மத்த பீஸுங்களும் பண்றதுக்கு ரெடி கிடையாது. நம்ம தான் சொன்னோமே, எந்த டாஸ்க் கொடுத்தா யாருமே பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரியான டாஸ்கா கொடுத்து வச்சா எவன் பண்ணுவான்? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இப்ப நம்ம முத்து இன்னொரு லூஸ் டாக் கூட்டாரு. அது என்ன தெரியுமா? இந்த கேம்ல தைரியமான ஆள் யார் தெரியுமா? அந்த போனை எடுத்தவங்க தான் அப்படின்னு. அப்புறம் ஏன் என்ன சொன்னாரு, போன் எடுக்க ட்ரை பண்ணவங்களும் தான் அப்படின்னு ஆட் பண்ணிட்டாரு. இத பார்த்த மஞ்சரி, பாத்தியா முத்து காலையில உன்னை பார்த்து என்ன அடிக்க தைரியம் இல்லாதனால தானே குரூப்பா வந்தீங்க அப்படின்னு சொன்னால, அதை அப்படியே மாத்தி கரேஜ்ன்ற வார்த்தையை போட்டு இங்க இப்படி யூஸ் பண்ற முத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அக்கா மஞ்சரி அக்கா, முத்து சொன்னது கரெக்ட் தானே? இந்த விஷால் ஆகட்டும், எங்க கண்ணம்மா வீட்டுக்கார ஆகட்டும், எடுத்தாங்களா பாத்தீங்களா? எப்படி வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க. அததான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி சொல்லி விட்டாரு. இப்ப நீங்க வந்து திருச்சி அதை வேற மாதிரி மாத்தி விட்டு ரயானுக்கு இவருக்கும் புது பிரச்சனையை கிளப்பி விட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த 2 பீஸையும் பச்சிட்டாங்க. ஹாப்பியா?
ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. சோ நம்ம முத்து என்ன சொன்னாரு, சகுனி வேலையை பார்த்து விட்டு போயிடுச்சு இந்த மஞ்சரி அப்படின்னு சொல்ல. பட் நம்ம பவித்ரா போட்டி போட்டு ஜெயிக்கிற மாதிரியான டாஸ்க் எல்லாம் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாம தனக்குன்னு ஒரு சில டாஸ்க் எல்லாம் வரும்ல, அதுல பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க. அது அவங்களோட தனி ரகமான கேம். இன்னொரு பக்கம் ஒரு சில நாட்களா அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுமே பர்ஃபெக்ட்டா இருக்குது. அப்படி என்ன ரயான்ட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் பெரிய தப்பே கோவத்துல ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டுற, அப்போ அவங்க பண்ற தப்பு மறைஞ்சு போயிடுது, நீ பண்ற தப்பு ஹைலைட்டடா தெரியுது அப்படின்னு சொல்ல. ஓகே அக்செப்டட் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்காக ஃபயர் மோடுன்னு சொல்ல முடியாது, ஓகே மோடு அப்படின்னு வேணா சொல்லலாம். எப்ப அந்த மோட்ல ஃபயர் வைக்கிறாங்கன்னு பாப்போம். எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா, எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. இப்ப இன்னொரு பக்கம் முத்து சொன்ன அந்த தைரியம் இருக்கா அப்படின்ற மேட்டரு கண்டிப்பா விஷாலையும் சரி, ராணவியும் சரி, கண்ணம்மா வீட்டுக்காரையும் சரி கடுப்பேத்தி விட்டுருக்கணும்ல. அவங்க கடுப்பானாங்களா? இல்ல, அமைதியா தானே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம மஞ்சரி அக்காக்கு மட்டும் என்னவா சைலண்டா ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? சரி, அந்த மேட்டர் அத்தோட முடிஞ்சா? இல்லை, நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மேட்டரை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை பத்தி பேச மறுபடியும் இந்த ரெண்டு பீஸுங்களும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இதை ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்த நம்ம ஜாக்கு காலில் தான் பட்டுச்சே, அதுக்கப்புறமாவது கரெக்டா இருப்போம் இல்லாம இதை தான் நான் காலையில இருந்து சொல்றேன், ரெண்டு பேரும் பண்றது நல்லா இல்ல அப்படின்னு ஒண்ணு வச்சாங்களா. இங்க பாரு ஜாக்கு, ரெண்டு பேரும் என்ன சேர்க்காத, அங்க நான் இல்லவே இல்ல, நான் இல்லாதப்போ என்னை பத்தி பேசுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் ஜாக்க போட்டு குத்த ஆரம்பிச்சாரு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. பட் நம்ம முத்து என்ன சொல்றாரு, நான் இல்லாதப்ப என்னை பத்தி அங்க பேசவே கூடாது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வேற மாதிரி கொண்டு போறாரு. அது எப்படி? ஒரு காமன் இஷ்யூ போயிட்டு இருக்குது, அதுல இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒண்ணு பண்றாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன ஆச்சு இந்த பீஸுக்கு, யாராவது சூனியங்கினிய வச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, காலையில இருந்து ரெண்டு இடத்துக்கிட்ட நம்ம வாய்ஸ் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேக் ஃபயர் வாங்கிட்டு வந்துட்டோம். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருப்போம் இல்லாம நம்ம ஜாக்கி என்ன பண்ணாங்க, மஞ்சரி அண்ட் முத்து ரெண்டு பேரும் அதே மேட்டர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப நம்ம ஜாக்கு மைக்குக்கு போய் பேட்டரி மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. போறமா அப்படின்னு முத்து சொல்ல, மாத்திட்டு வந்து பேசுங்க முத்து அப்படின்னு இப்பவே போகணும்னு நிக்கிறாங்க. ஏமா ஒரு ஹீட்டான ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது, அப்ப போய் அதெல்லாம் முடியாது, பேட்டரியை மாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு அட்டம் புடிச்சு நிக்கிறாங்க. ஏற்கனவே எரிமலை மாதிரி கொப்பளிச்சிட்டு இருக்குது இந்த பீஸ். இப்ப போய் நொயபுயான்னு உள்ள பூந்தா என்ன பண்ணும்? எதிர்பார்த்த மாதிரி இந்த பீஸோட வாக்குவாதம் போக ஆரம்பிச்சிச்சு. சோ முத்து என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கல, இந்த கேப்ல போய் நான் பேட்டரி மாத்திட்டு வந்திருப்பேன் அப்படின்னு போய் பேட்டரி மாத்த போயிட்டாரு. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க முத்து அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்கு. பாவம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பேட்டரியை மாத்த சொல்லி சொன்னது. அது மட்டும் இல்லாம எங்க முத்து பேசுறது வெளியே கேட்டாதோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பேட்டரியை மாத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பாசம் முத்து மேல கொஞ்சம் ஜாஸ்தி. சோ உரிமையா சொல்லியிருக்காங்க. அந்த லவ் கூட முத்துக்கு தெரியல பாத்தீங்களா? அந்த செகண்ட் ஜாக்குக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். அடுத்து சௌந்தர்யாவும் பவித்ராவும் உன் கோவத்தை குறைச்சுக்கோ, இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு ரயான் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட்வைஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரயான் என்ன சொல்றாரு, எந்த ஒரு கான்வர்சேஷன் வேணா எடுத்துக்கோயேன், முத்து என்ன பண்ணுவான், பேசி 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 அவன் பக்கம் கொண்டு வந்து அவன் நினைக்கிறத செய்ய வச்சிருவான். அப்ப அது காரணம் என்ன? அது அவரோட ஸ்ட்ராட்டஜியா அதை நான் பிரேக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசுறேன், அதை தான் நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வச்சு ஆஃப் பண்ணி அமுச்சு விட்டாரு. பட் இதுதான் இவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்பதான் நமக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, ரொம்ப லேட்டா போச்சே. இந்த ஸ்ட்ராட்டஜியை கோவா கேங் வச்சிருக்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சிருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. இன்னொரு பக்கம் நம்ம சவுண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபுல்லா சீரியஸ் மோட்ல இறங்கி அந்த கியூட் எக்ஸ்பிரஷன்லாம் ஓரம் கட்டி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே அமுச்சு விட்டாங்க போல இருக்கு. ஃபுல் டைமா மூஞ்ச உருன்னே வச்சுக்கிட்டே சீரியஸா இறங்கிட்டாங்க கேம்குள்ள. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப. அடுத்த கால் அட்டெண்ட் பண்ணது நம்ம சௌந்தர்யா. அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருந்தாங்க, நீங்க சூஸ் பண்ணும் நபர் நாங்க கொடுக்குற சோத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம 45 நிமிஷத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம சௌந்தர்யா விஷால சூஸ் பண்ணியிருந்தாங்க. அத பிக் பாஸ்டையும் சொல்லிட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சு இல்ல, சரின்னு வைக்காம வச்சிட்டுமா, இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாமா, ஐயோ சாரி பிக் பாஸ் வச்சிடுறேன் அப்படின்னு வச்சிட்டாங்க. வச்சிட்டுமா, இல்ல கொஞ்ச நேரம் பேசலாம். சரி வச்சிடுறேன். அப்புறம் எதுவும் இல்லைங்க, வைக்கலாம். ஹலோ வெயிடி போன கீழே. சோ நம்ம விஷால் என்ன கேட்டாரு, நீ ஜெயிக்கிற அப்படின்னா 3 பாயிண்ட் வரும்ல, அதுல 2 எனக்கு கொடுக்குறியா, 1 மட்டும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்ல. டே ப்ளீஸ்டா, நான் 2 வச்சுட்டு உனக்கு 1 கொடுக்குறேன்டா, அப்படி கொடுத்தாலும் நீ தானே டாப்ல இருப்ப அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அழுவாத ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சாப்பிட போயிட்டாரு. வெரைட்டியா பாக்குறப்போ ரைட்ரா இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தான் இறங்கினாரு. ஆனா கட்சியில சரி இருங்க, 1 by 1 வருவோம். நம்ம என்ன பண்ணாரு, ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருந்த வேலைக்காவது சோ மொத்தத்தையும் குழைச்சி அடிக்கலாம்னு சொல்லி கண்ணில் தென்படுறது எல்லாத்தையும் ஒரே தட்டுல கொட்டி குழப்பி ஒரு மாதிரி சாப்பிட்டாரு. கடவுளே,
எத்தனை ஆண்டுகள் குட் பிளானிங். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருக்கும் வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. வாந்தி எடுத்துட்டாரு. பின்ன டைம் டியூரேஷன் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி திங்கிறதுக்குன்னு யூடியூப்ல 1000 பேர் இருக்காங்க. அவங்களே அவ்வளவு கஷ்டப்படுறப்போ நம்மால என்ன பண்ணுவாரு பாவம். அதுவும் பாருங்க எவ்வளவு பெரிய ஜக்ல ஸ்வீட் லஸ்ஸியை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுவே எங்க ஜெனி மாதிரியான ஆள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க 45 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் 50 செகண்ட்லயே முடிச்சு விட்டுருப்பாங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பாயிண்ட்ல விஷால பாக்குறதுக்கு பரிதாபமா போச்சுப்பா. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இருந்துச்சுன்னு வச்சுங்க மொத்தமாவே முடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள 45 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. உண்மையிலே அவரோட எஃபர்ட்ஸுக்கு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் நம்ம ராணோ ஒன்னு சொன்னாரு, டேய் அதுல ஜெயிச்சா தோத்த அது வேற, ஆனா மக்களோட மனசுக்குள்ள கண்டிப்பா ஜெயிச்சிருப்படா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, அங்க நிக்கிறாரு நம்ம ராணோ. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. ஆனா என்ன இதே டயலாக் தீபக் அண்ணே ராணவ் கிட்ட சொன்னாரு. அவர் தண்ணி குடிக்கிறப்போ அது அப்படியே வந்து லைட்டா பட்டிட்டீங்க, நீங்க பார்த்து விட்டாரீங்க. இருந்தாலும் அந்த கரிசனம் அப்படின்றது அந்த மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்ல ஒரு சில பைப் எல்லாம் ஒண்ணு கூட்டி அது மேல இந்த ஜக்க வச்சு அந்த பார்டர் லைனை தாண்டணும். அதை கீழே ஊத்தாம யார் கொண்டு போறாங்களோ அதுவும் கம்மி டியூரேஷன்ல அவங்களுக்கு 5 4 3 2 1 அப்படின்னு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம முத்து வெறும் 1.50 செகண்ட்லயே முடிச்சிட்டாரு. அடுத்தது ரயான் 2.24 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. தேர்ட் பிளேஸ் ஜாக், ஃபோர்த் பிளேஸ் தீபக், ஃபிஃப்த் பிளேஸ் பவித்ரா. இதன்படி இப்ப 9 பாயிண்ட்ஸ் வச்சு டாப்ல இருக்காரு நம்ம ரயான். இவருக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ்ல முத்து அண்ட் விஷால். இவங்க 2 பேருமே 6 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ரயானுக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். சோ இன்னையோட டாஸ்க் தான் யார் ஜெயிக்க போறாங்கன்றது முடிவு பண்ண போது. நேத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தோம் ஒரு போலிங், யாரு உங்களுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அதிகபட்சமான மக்கள் ரயான் பேரை தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் இல்லையா? கட்சியா முடிவு போறதுக்கு முன்னாடி நியூ இயர்க்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தர போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டின்னர் என்ற பெயரில் 5 பீஸா யாராருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டு மொச்சக்குன்னு சாப்பிடலாம். யாராருக்கு வேணாமோ அவங்க நைட்டு ஃபுல்லா சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சாப்பிடாம இருக்கவங்களுக்கு 1 பாயிண்ட் தருவோம் என்று கூறியதால் ஆரம்பத்துல எல்லா பீஸுங்களும் கை தூக்கி நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம், எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடியாது, 5 பேருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு உடனே நிறைய வாக்குவாதம் போச்சு. ஃபைனலி முத்து ஒரு பிளான் சொன்னார், எல்லாருக்கும் 1/2 பாயிண்ட். சோ உங்களோட 1/2 பாயிண்ட் யாருக்கு வேணா நீங்க கொடுக்கலாம். யாருக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கடைசியில இருக்குதோ அவங்க எல்லாம் டின்னர் சாப்பிடாம அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த ரைட் சைடுல உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு லீஸ்ட் பாயிண்ட்ஸ், லெஃப்ட் சைடுல உட்கார்ந்திருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வந்துச்சு. பட் இந்த ரயானும் ராணுவும் நான் போறேன் நீ போறேன்னு சொல்லி மாறி மாறி அடிச்சிட்டே இருந்தாங்களா. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் உசாராகி இது வேலைக்கு ஆகாது, உங்களை எப்படி அட்டாக் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பீஸாவை கொடுத்து அமுச்சு விட்டாரு. அண்ட் இதை சாப்பிட்டுக்கிட்டே இவங்க அடிச்சுக்கிறத நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கம்மா அப்படின்னு கோத்து விட்டாரு. இங்க அடிச்சா அங்க வலி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது முடியற மாதிரி தெரியல, டாஸே போடுவோமா அப்படின்னு ரயான் கேட்க, டேய் அது லக் பேசிஸ்ல வரும்டா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறாரு. சரி நீ தான் ஏதாவது சொல்லு அப்படின்னு ராணுவத்தை கேட்டதுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு உன் பேரையும் என் பேரையும் போட்டு சூஸ் பண்ண சொல்லுவோம், யாருக்கு சூஸ் பண்றாங்களோ அவங்களத எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. எப்பா அது லக்குனா இது பேர் என்னப்பா, இதுவும் லக்கு தான், ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்பேற்பட்ட பாயிண்ட் எனக்கு வேணாண்டா, நான் விளையாடி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு தூக்கி போட்டு கெத்தா போய் உட்காந்து பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நான் மான உள்ளவன்டா. நம்ம ராணுவ ராணவ் வேற லெவல் பா இந்த பீஸ். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஆனா பண்ணணும் அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணுது, ஆனா பண்ணுதே அது வரைக்கும் பெரிய விஷயம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. சரி ஒருவேளை இன்னைக்கு டாஸ்க்ல மட்டும் விஷால் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணல அப்படின்னா 200% இந்த பீஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வீக். ஏன்னா உண்மையான ஓட்டின் படி இவருக்கு தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஓட்டு. ஆனா நம்மளும் பிஆர்லாம் செட் பண்ணி விட்டு தான் போயிருக்காரு. ஒருவேளை அவங்க ஏதாவது வேலை பார்த்து விட்டா மஞ்சரி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ யாரு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.